இவ்வளவு விடயங்களையும் கூறிவிட்டு உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியின் பதித்தலைவரும் பதில் செயலாளரும் வெளியிட்டிருக்கின்றார். இதுதான் முரணாக இருக்கின்றது. இந்த முரண் நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றில் அந்த அறிக்கை, அதாவது வாழ்த்து செய்தி அனுப்புவது அந்த கட்சியினுடைய அது பதில் தலைவராக இருக்கலாம், அவர்கள் என்ன பொறுப்பில் இருந்தால் அது கடமை. அதற்கு முன்னர் அது தொடர்பில் சட்ட வியாக்கியானங்கள் கூறுவது, நடந்தவற்றை கூறுவது, நடக்கப் போகின்றவற்றை கூறுவது, ஸ்டாலினிடம் கூறிவிட்டுத்தான் ஏனைய பங்காளி கட்சிகள் சென்றார்கள் என்பது, இதெல்லாம் இந்த கட்சி ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய அவர்களை சினமூட்டக்கூடிய செயல். இந்த இடத்திலே பலரும் அவர் தற்கூறி அல்லது அவர்களை பல்வேறுபட்ட அடைமொழிகளில் கூறுவதை தவிர்த்து அவர் இப்போது ஒரு முதலமைச்சராகிவிட்டார், கட்சி அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டது. அதற்கும் அப்பால் இப்போது இன்னும் ஒன்று சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது, ஒரு கண்ணியமான சம்பவம். முன்னர் குறிப்பிட்டது போன்று எம்மை பொறுத்தவரையில் இன்று தமிழகத்தில் இடம்பெற்ற சந்திப்புகளை ஞாபகம் வந்தது ஒரே ஒரு விடயம்தான். அவர்களால் எவ்வளவோ ஒரு எதிரும் புதிருமாக கடுமையான கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா கட்சியினரும் விஜய் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதே போன்று விஜயும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அதிமுக பிஜேபியாக இருக்கலாம், பல கட்சிகள் மீதும் விமர்சனங்களை முன்வைத்தது. ஆனால் இன்று ஒரு மரபின் அடிப்படையில் சென்றார்கள். இந்த இடத்திலே பழைய ஒரு ஞாபகம் வருகிறது. 21/4/2024 அன்று திருகோணமலை தமிழர்களின் தலைநகரிலே இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தேர்தலை வைக்கின்றது தலைவர் தெரிவுக்காக. அந்த இடத்திலே சுமந்திரன் ஸ்ரீதரனின் கையை பிடித்து நண்பன் ஸ்ரீதரனோடு நான் பயணிப்பேன், அனைத்து விதத்திலும் உடன்படுவேன் என்று கூறிய பின்னர் அனைத்துமே தலைகளானது. ஆனால் இன்று இந்த இடத்திலே விஜய் பல இடங்களுக்கு செல்கின்றார், எதிர்த்த சீமானோடு சந்திக்கின்றார், எதிராக இருந்த ஸ்டாலினை சந்திக்கின்றார், அன்புமணியை சந்திக்கின்றார், வைகோ அவர்களோடு எல்லோரையும் சந்திக்கின்ற போது ஏன் இதனை சுமந்திரனால் செய்ய முடியாமல் இருக்கின்றது? நீங்கள் ஒரு பதில் செயலாளர் என்கின்ற ஒரு இடத்தில் இருந்தால் சகிப்புத்தன்மை என்பது வேண்டும். ஸ்ரீதரன் பிழை செய்திருந்தார் என்றால், பிழை செய்தால் அதனை மன்னிக்கின்ற பக்குவம் உங்களிடம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஸ்ரீதரன் மன்னிக்க வேண்டும் என்று கூற முடியாது. ஸ்ரீதரன் இப்போது ஒரு பொறுப்பிலும் இல்லை. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக செயற்படுவதற்கு உங்களால் முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த தமிழக தேர்தலை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது வீடியோக்கள் விடுவதையோ அல்லது அறிக்கைகள் விடுவதையோ முதல் உங்களையும் உங்களுடைய கட்சியையும் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இன்று 75 வருடங்கள் பண்பாடு மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தன்னை முழுமையாக கீழிறக்கி இருக்கின்றது. மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். நீங்கள் 8 ஆசனம் வைத்திருக்கின்றோம், உள்ளூராட்சி சபைகளில் எங்களை மக்கள் தெரிவு செய்தார்கள் என்று கூறினால் என்ன இடம்பெறும்? 75 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கட்சியான நீங்கள் விஜயிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? விஜய்க்கு அறிக்கை சொல்லுவதோ அல்லது ஆலோசனை கொடுப்பதையோ அல்லது தமிழக அரசியல் பற்றி கதைப்பதையோ தவிர்த்து இந்த காலப்பகுதியில் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.